Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு என்சிஆர்டி தமிழ்நாடு சிலபஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகுற ஜென்ரலான ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் எஸ்பெஷலி ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ண போகிற பேசிக் ஃபார்முலாஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். மொத்தம் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்துட்டு 6 இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி, தட் இஸ் எல் ஷேப் எங்கே வருதோ அதுதான் 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வர்றது தான் லாங்கஸ்ட் சைடு நம்மளோட ஹைப்போடென்யூஸ். அதுக்கப்புறமா சப்போஸ் நம்ம ஆங்கிள் இங்கே எடுக்கலாம், இல்லைன்னா இங்கே எடுக்கலாம். இங்கே எடுத்திருக்கேன் நான். இது ஆங்கிள் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வர்றது தான் ஆப்போசிட் சைடு. ஆங்கிளுக்கு பக்கத்துலேயே வர சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இப்போது நான் 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸோட ஃபார்முலா சொல்கிறேன். சைன் தீட்டா வந்துட்டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். கொசிக் தீட்டா வந்து சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல், ஸோ ஹைப்போடென்யூஸ் பை ஆப்போசிட். காஸ் தீட்டா வந்துட்டு adjacent பை ஹைப்போடென்யூஸ். சீக்கன் தீட்டா வந்து காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் விச் இஸ் ஹைப்போடென்யூஸ் பை adjacent சைட். டேன் தீட்டா வந்துட்டு ஆப்போசிட் பை adjacent. காட் தீட்டா வந்துட்டு தட் இஸ் கோடான்ஜென்ட். காட் தீட்டா வந்துட்டு adjacent சைட் பை ஹைப்போடென்யூஸ். அவ்வளோதான். இப்போ இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக லாங் ஷார்ட்டில் காட்டிடுறேன். டயக்ராம் வச்சு படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஃபார்முலாஸ் புரியும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ சில்ட்ரன்.